Hi viewers, welcome back to our channel. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பாஸ்தா ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூட வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தண்ணி கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதித்து வர ஆரம்பிக்குது. இப்போது நான் ஒரு கப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்து வந்திருக்கு, பார்க்கலாம். பாஸ்தா ஒரு 90% குக் ஆனால் போதுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து அதை தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம், ஆறட்டும். பாஸ்தா நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. நம்ம ஆயில் சேர்த்ததுனால எதுவும் ஒட்டலை. நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது இந்த சைடு நம்ம ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சும் பூண்டும் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கலர் மாதிரி வந்ததும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கும் போதே நான் பாஸ்தாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் கேரட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பீன்ஸ் பட்டாணி எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக. இப்போது நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் சில்லி சாஸும் ஆட் பண்ணுறேன். நான் காரத்துக்காக சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். எதுக்காக அப்படின்னா நமக்கு சேர்த்துருக்க கேரட் ஒரு 1/2 பாயில் ஆகணும். ப்ளஸ் வந்து பாஸ்தா அப்புறம் இந்த மசாலா சாஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம், சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேர்த்துருக்க சாஸோட பாஸ்தா நல்லா வந்து போட்டாயிருக்கும், கேரட்டுமே குக் ஆகிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து பாஸ்தா மசாலா, நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் சீஸையும் கிரேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சிம்பிளான டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி வீட்லேயே 10 மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.